Hi friends, இன்னைக்கு வீடியோல நான் ரீசெண்டா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல ஷாப்பிங் பண்ண டீடைல்டு vlog தான் பார்க்க போறோம். நான் வந்திருக்கிறது மாதவரம்ல இருக்க பிரான்ச். ட்ரெண்ட்ஸ்ல இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. ₹3499க்கு ஷாப் பண்ணா 3499 வர்த் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் இயர்லி ஒன்ஸ் போடுறாங்க. லாஸ்ட் இயர் கூட இதே மாதிரி ஷாப்பிங் வீடியோ நான் போட்டிருந்தேன். கொஞ்சம் கால்குலேட்டிவா ஒன்ஸ் இன் அ வைல்ட் ஷாப் பண்றவங்க லைக் என்ன மாதிரி பர்சன்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஆஃபர் டைம். நான் ஷாப்பிங் வந்த டைம் பாத்தீங்கன்னா நைட் 8:30 PM. ஸோ லேட் ஆனதுனால ரொம்ப ஃபாஸ்டா ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. என்னென்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேன்றதை உங்களுக்கு வீட்டில் போயிட்டு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு பேக் காமிச்சிட்டு இப்போ 2 பேக்ஸ் கையில் வச்சிட்டு இருக்கேன்னா, ஒரு பேக்ல நான் ஷாப் பண்ண கிளாத்ஸ் இருக்கு, இன்னொரு பேக்ல என் சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ண கிளாத்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் என்னென்னு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இந்த மஸ்டர்ட் கலர் அனார்கலி ஃப்ராக் தான். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் 2399. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க ரொம்ப எலிகண்ட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் ஒன் இஸ் லைக் 2-in-1 ட்ரெஸ். ஜஸ்ட் இப்படி சிம்பிள் ஸ்லீவ்லெஸ் குர்த்தியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த அனார்கலி ஃப்ராக் ஸ்டைல் ட்ரெஸ்ஸோட சேர்த்து ட்ரை பண்ணாலும் இன்னும் ஒரு நல்ல எலிகென்ட் லுக்கோட அக்கேஷனல் வியர் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் ஷாப்பிங் பண்ணுற ஐடியாலே போல என்னோட சிஸ்டருக்கான பர்ச்சேஸ்க்கு தான் நான் சும்மா கூட போயிருந்தேன். பட் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் என்னோட சைஸ்லேயே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு மிஸ் பண்ண மனசே வரல. அப்புறம் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு பெட்டர் பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மெயினாக வச்சு தான் நான் பேலன்ஸ் கிளாத்ஸும் பர்ச்சேஸ் பண்ணேன். செகண்ட் இந்த கிரீன் கலர் குர்த்தி. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரெஸ் தான். ட்ரெண்ட்ஸ் ஷோரூம்லயே நான் இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனலாக தான் ட்ரையல் பார்த்தேன். எனக்கு இந்த கிரீன் கலர் பார்க்க நல்லா இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீலு. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்லீவ்ல கொடுத்துருக்க இந்த கட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். பட் எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் ₹999. இதே சேம் குர்த்தி என்னோட சிஸ்டரும் அவங்களோட சைஸ்ல ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் தேர்டா நான் செலக்ட் பண்ணது ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் வித் ஓவர் கோட் வர மாதிரியான இந்த ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் $1999. வீடியோக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பெருசாக பண்ணாததுனால கிளாத் டேக்ஸ் எல்லாம் நான் இப்போதான் பார்த்து கட் பண்ணுறேன், கவனிக்கல. இந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ளேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஸ்ட்ரெச்சியாக பெருசாக இருக்குது. ரீசெண்டாக எனக்கு என்னமோ தெரியல, நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளேர் வர ஃப்ராக் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வெறும் ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஓவர் கோட்டோட சேர்த்து போட்டாலும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட் ஸ்டைலில் இது வரைக்கும் என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. அதனால தான் நான் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரெஸ். இந்த கலர் எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி இங்கிலீஷ் டோன் கலர் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். இதுவுமே நான் ட்ரையல் பார்த்தப்ப ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேர் உள்ள ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் எடுக்கும் போது எனக்கு மைண்ட்ல தோணுனது ஒரே விஷயம்தான். ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போறோம்னா சிம்பிளா இது போட்டுட்டு போனா பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் ₹1999. ஸோ அவ்வளோதான், நான் பர்ச்சேஸ் பண்ண 4 ட்ரெஸ்ஸஸும் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன். பிஃபோர் தட் நான் பில் அமௌண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னோட பர்டிகுலர் பர்ச்சேஸோட ஓவரால் டோட்டல் வேல்யூ ₹7,396. இதில் அந்த 3499 டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் 3897 ப்ளஸ் ₹12 பேக்குக்கு. ஸோ நான் பே பண்ண அமௌண்ட் இஸ் ₹3909. இப்போ என்னோட சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் ஒன் பை ஒன் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி ஃப்ரண்ட்ல நாட் வச்ச மாதிரியான ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் வேர் குர்த்தி. இதோட ப்ரைஸ் ₹699. செகண்ட் ஒன் நெக் அண்ட் செஸ்ட் சைடில் மட்டும் எம்ப்ராய்டரி வச்ச மாதிரியான ஒரு குர்த்தி. இதோட ஸ்லீவ்ல வெரி மினிமல் ஃப்ரில் எஃபெக்ட் வர மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இட் லுக்ஸ் நைஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் ₹699. தென் தேர்ட் ஒன் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் வேர் குர்த்தி வித் ரவுண்ட் காலர் நெக்.
இந்த கோல்டன் பட்டன் ஒர்க் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் ட்ரெஸ்ஸுக்குள்ள அட்டாச்சா கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் குர்த்தியோட ப்ரைஸ் ₹599. ஃபோர்த் ஒன் இஸ் ஜீன்ஸ். நல்ல ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் இஸ் $799. ஃபிஃப்த் ஒன் இஸ் ரெகுலர் ஆஃபீஸ் வேர் குர்த்தி. நெக் அண்ட் செஸ்ட் பார்ட்ல மட்டும் வெரி மினிமல் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு. இந்த குர்த்தியோட ப்ரைஸ் ₹699. சிக்ஸ்த் ஒன் அகெயின் ஒரு சிம்பிள் ரெகுலர் குர்த்தி. குர்த்தியோட ஃப்ரண்ட் டிசைனா இப்படி ஒரு ஃபோல்டட் ஸ்டிச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியோட ப்ரைஸ் ₹599. செவன்த் ஒன் இஸ் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, சேம் என்ன மாதிரியே என் சிஸ்டரும் அதே டாப் எடுத்திருந்தாங்கன்னுட்டு. ஜஸ்ட் சைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் எங்கள் 2 பேரோடது. இதோட ப்ரைஸ் $999. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், நல்ல ஃப்ளேர் வச்ச இந்த ஒரு ஃப்ராக் பேட்டர்ன்டு ட்ரெஸ். இது சேம் லைக் தட் மஸ்டர்ட் ஒன், பட் அந்த ட்ரெஸ்ல 2 பீசஸாக கொடுத்துருந்தாங்க. பட் இது சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்ஸு தான். அண்ட் தட்ஸ் இட். ஆஃபர் போக சிஸ்டர் பே பண்ண அமௌண்ட் வந்துட்டு அரௌண்ட் 4000. ஆக்சுவலி இப்போ தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேன். என்னோட சிஸ்டர் நல்ல பிளான் பண்ணி ஷாப் பண்ணியிருக்காங்க. பட் சும்மா கூட போனேன், நான் சம்மந்தம் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனிவே இட்ஸ் ஃபைன். என்கிட்ட ஃபங்க்ஷன் வியர்ஸ் நான் ரீசெண்டாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அதனால நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினச்சிட்டு என்னை நானே சமாதானம் படுத்திக்கிறேன். இதுதான் அந்த ஆஃபரோட ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். சும்மா பார்க்க போனால் கூட நமக்கு ஆஃபர் வருதுன்னு நினச்சிட்டே நம்ம ஷாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இட்ஸ் வர்த்தி தான். ஓகே பாய். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த ஆஃபர் டைமில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் எது ரொம்ப நல்லா இருக்குது, எது வர்த்தியாக தெரியுது அப்படின்றத ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்படி மெஸ்ஸியாக இருக்க ரூமை இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணணும். நான் வீடியோஸ் இப்படி செல்ஃப் ரெக்கார்ட் வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணியே 7 months மேலே ஆயிடுச்சு. பெரிய கேப் விட்டுட்டேன். எனக்கு அகெயின் எந்த டாப்பிக்கில் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி ஷையாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. இப்படி ஒரு பிரேக் விட்டதில் நான் ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் யூடியூப் ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி ஒரு கேப் விட்டுட்டேன். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் போட தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. 7 months-ஆக இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே டச் பண்ணாததுனால நல்ல ஒட்டடை படிஞ்சு நல்ல டஸ்ட்டாக இருந்தது. ரிங் லைட்ஸு நான் அப்பப்போ வாங்கி வச்சதுனால இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 2 லைட்ஸ் வந்துட்டு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை, போயிடுச்சு. குப்பையில் தான் போடணும். ஸோ இப்போதைக்கு இருக்க ஸ்டஃப்ஸ் வச்சுட்டு நான் எப்படி பேக்ட்ராப் செட் பண்ணி ஷூட் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ மெஸ்ஸியாக இருந்த ரூமை நான் நல்லா இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வீடியோக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 ரிங் லைட்டு, ஒரு ட்ரைபாட் அண்ட் இந்த டியூப்லைட்டோட வெளிச்சம், அவ்வளோதான். இந்த லைட்டிங்கில் தான் இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன். அண்ட் நான் என்னோடய ரூம்குள்ளே தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் இப்போ இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துடும். நான் அந்த க்ரீன் வாலை பேக்ட்ராப்பாக வச்சு தான் ஷூட் பண்ண போகிறேன்.